सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। राम राम राम। கோபிகா ஜீவனஸ்மன் கோவிந்தா கோவிந்தா. அதாவது இப்போ நம்ம விட்டுட்டோம். 4வது அத்தியாயத்தோட ஸ்ரீமத் பாகவத மகாத்மியத்தில் 4வது அத்தியாயத்தோடு பூர்த்தி பண்ணியிருக்கோம். அதாவது ஆத்மதேவர் மோட்சம் அடைந்ததோடு பூர்த்தி பண்ணியிருக்கோம். கிருஷ்ண சரணங்களை அடைந்தார். இப்போது 5வது அத்தியாயம் நம்ம பாராயணம் பண்ணலாம். இப்போ துந்துகாரி மோட்சத்தையும் நாம் இந்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். கோகர்ணன் எல்லாரும் மோட்சம் அடைய போகிறாங்க. எல்லாமே வைகுண்டத்தை அடையக்கூடிய ஒரு பாக்கியம். நாளைக்கு வைகுண்ட ஏகாதசி, நாளைக்கு ரொம்ப விசேஷம். அதனால் வைகுண்ட பிராப்தி கிடைக்கிற பாக்கியம் கிடைக்கும் நமக்கு நிச்சயமாக இந்த பாகவதம் படித்தா. சரி, ஓகே. இப்போ நம்ம பாகவத மகாத்மியம் பார்க்கலாம். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் மகாத்மியத்தில் 5வது அத்தியாயம். பாகவத மகாத்மியத்தில் 5வது அத்தியாயம். துந்துகாரி முக்தி பெறுதல். சூதர் கூறுகிறார், சௌனகரே, தந்தை வனம் சென்றதும் ஒரு நாள் துந்துகாரி தனது தாயை அடித்து துன்புறுத்தி, பணம் எங்கே சொல், இல்லையேல் எரியும் கொல்லிக்கட்டையால் உன்னை சுட்டு விடுவேன் என்று மிரட்டினான். இதனால் பயந்த துந்துலி தன் மகனின் தொந்தரவுகளால் மிகவும் துயரமடைந்து அன்றிரவு கிணத்தில் விழுந்து இறந்து விட்டாள். உலகில் பொருட்களில் வெறுப்புற்று யோக மார்க்கத்தில் நிலை நின்ற கோகர்ணனோ யோக மார்க்கத்தில் நிலை நின்ற கோகர்ணனோ அப்பொழுது தீர்த்த யாத்திரை மேற்கொண்டிருந்தான். அவனுக்கு தான் வேண்டியவர் வேண்டாதவர் என எவரும் இல்லையே. அப்படி அவனுக்கு வேண்டியவர் வேண்டாதவர் என எவரும் இல்லாததால் இந்த நிகழ்ச்சியால் அவன் வருத்தமோ துன்பமோ அடையவில்லை. என்ன, கோகர்ணன் மாட்டு வைத்து பிள்ளையாக தான் பிறந்தார். இவர்கள் சொந்த அப்பா அம்மா கிடையாது. இருந்தாலும் சொந்த அப்பா அம்மா மாதிரி வளர்த்தாங்களேன்னு அந்த பாசம் இருக்குமான்னா. அவர் பட்டற்ற நிலையில் இருந்தார். அதனால் தீர்த்த யாத்திரை மேற்கொண்டார். அப்பாவும் போயிட்டார், ஆத்மதேவர், துந்துலியும் போயிட்டார். சரி, இந்த நிகழ்ச்சியால் அவர் வருத்தமோ துன்பமோ அடையவில்லை. துந்துகாரியோ 5 விலை மாதர்களை அழைத்து வந்து தன் வீட்டிலேயே வைத்து கொண்டான். கோகர்ணன் தீர்த்த யாத்திரை போயிட்டார். துந்துகாரியோ 5 விலை மாதர்களை அழைத்து வந்து தன் வீட்டிலேயே வைத்து கொண்டான். அவர்களுக்கு அழகு சாதனங்களை பெற்றுத்தர எண்ணியதால் புத்தி தடுமாறிய அவன் பலவிதமான தவறான செயல்களை புரியலானான். ஒரு நாள் அந்த தீய மங்கையர் வேசியர்கள் தங்களுக்கு பல வகையான நகைகள் வேண்டுமென அவனை கட்டாயப்படுத்தினர். அவனோ காமத்தில் மயங்கி குருடனாகி தனக்கு இறப்பு என்பது ஒன்று என்பதையே மறந்து பணம் திரட்ட வீட்டை விட்டு வெளியேறினான். இங்கும் அங்கும் திரிந்த அவன் நிறைய பொருள்களையும் துணிமணிகளையும் நகைகளையும் கொள்ளையிட்டு வந்து அவர்களுக்கு தந்தான். அவன் அவ்வாறு திருடி வந்து தமக்கு ஏராளமான பொருள்களை அளித்தது கண்ட அந்த விலை மாதர்கள், இவனோ தினமும் திருடுகிறான், என்றாவது ஒரு நாள் அரசனிடம் அகப்பட்டு கொள்வான். அரசன் அவன் திருடிய பொருட்களையெல்லாம் பிடுங்கிக் கொண்டு இவனுக்கு மரண தண்டனை அளிப்பான். ஆகவே இப்பொழுது நாம் அவைகளையெல்லாம் பத்திரமாக பதுக்கி வைத்து கொண்டு இவனை கொன்றுவிட்டு எங்கேயாவது ஓடிவிடலாம் என்று இரவோடு இரவாக தங்களுக்குள் ஆலோசனை செய்தனர். இவ்வாறு ஆலோசனை செய்த அவர்கள் இரவில் தூங்கிக் கொண்டிருந்த துந்துகாரியை கயிறுகளால் கட்டி அமுக்கி கழுத்தில் சுருக்கிட்டு கொல்ல முயற்சித்தனர். ஆனால் அவன் உடனே இரவாதது கண்டு கவலையுற்றனர். பின்பு எரியும் கொல்லிக்கட்டைகளை அவன் முகத்தில் எரித்தனர். அந்த தீயின் வெம்மையால் முகம் கருகி வெந்து மிகவும் துன்புற்று இறந்தான். அவனது உடலை ஒரு குழியில் இட்டு மூடினர். அந்தோ பெரும்பாலும் பெண்கள் சாகசத்தில் வல்லவர்கள்தானே. இவர்களது இந்த செயலை எவரும் அறிந்திலர். மறுநாள் துந்துகாரி பற்றி கேட்டவர்களுக்கெல்லாம், எங்கள் காதலர் பணத்தாசையால் இப்பொழுது வேறு நாடு சென்றிருக்கிறார், இந்த வருடத்திற்குள் திரும்பி வந்து விடுவார் என்று பதில் உரைத்தனர். கேட்குறவங்களுக்கு இப்படி சொல்கிறாங்க அந்த வேசிகள். அறிவுடையோர் தீய மாதர்களிடம் கெட்ட பெண்களிடம் என்றுமே நம்பிக்கை வைக்கக்கூடாது. அவ்வாறு நம்பிக்கை கொள்ளும் அறிவிலி என்றுமே துன்பத்தில் சிக்கி தவிப்பான். அவர்களது பேச்சு
காமுகர்களின் மனத்தில் அமுதம் போன்று பாய்ந்து காம சுவையை வளர்க்கும். ஆனால் அவர்களது இதயமோ கூர்மையான கத்தி போன்று இருக்கும். இவர்களுக்கு பிரியமானவர்கள்தான் யார்? அதாவது இவரிடம் யார் அன்பு கொள்வார்கள்? விலை மாதர்களான அவர்கள் துந்துகாரின் அனைத்து சொத்துக்களையும் கவர்ந்து கொண்டு எங்கேயோ சென்று விட்டனர். அவர்களுக்குத்தான் கணவன் என்று குறிப்பிட்டு ஒருவன்தான் உண்டா? அவர்களுக்குத்தான் கணவன் என்று குறிப்பிட்டு ஒருவன் தான் உண்டா? இவனா வேற ஒருத்தன். துந்துகாரி தனது தீய செயல்களால் பயங்கரமான பிரேத நிலையை அடைந்தான். பேயா அலையறான். தினமும் வெம்மை குளிர் என்று பாராமல் காற்று உருவில் பசிதாகத்துடன் 10 திக்குகளிலும் அலைந்து திரிந்தான். பசிதாகத்தினால் பிடிக்கப்பட்ட அவன் தெய்வமே தெய்வமே என்று கதறி அழுத வண்ணம் எங்கும் சுற்றி அலைந்தும் தான் தங்குவதற்கென்று ஓரிடமும் பெற்றான் இல்லை. கொஞ்ச நாளில் துந்துகாரி இறந்தது பற்றி செய்தியை கோகர்ணன் மக்கள் கூற கேட்டறிந்தான். அனதையாக அவன் இறந்தது கண்டு கோகர்ணன் அவனுக்கு கயை என்னும் புண்ணிய கஷேத்திரத்தில் நீத்தார் கடனான சிராத்தம் முதலியனவற்றை முறைப்படி செய்தான். மேலும் தான் செல்லும் புண்ணிய கஷேத்திரங்கள் அனைத்திலும் அவனுக்கு சிராத்தமும் தர்ப்பணமும் செய்தான். கயாசத்திலே பிண்டம் போட்டான். மற்ற கஷேத்திரங்களையும் அவனுக்கு தர்ப்பணங்கள் செய்தான். சிராத்தம் தர்ப்பணம் செய்தான். இவ்வாறு தீர்த்த யாத்திரை மேற்கொண்ட கோகர்ணன் ஒரு நாள் தன் ஊர் திரும்பினான். இரவில் யாவரும் அறியாதவாறு தன் வீட்டு திண்ணையில் படுத்துறங்க வந்தான். இது எங்கே நடந்தது தெரியுமா? மந்திராச்சலம் சொல்கிறேன் இல்லையா, ராகவேந்தர், அங்கே துங்கபத்ரா நதிக்கரையில் நடந்த விஷயந்தான் அதெல்லாம், அந்த கர்நாடகாவில். இவ்வாறு தீர்த்த யாத்திரை மேற்கொண்ட கோகர்ணன் ஒரு நாள் தன் ஊர் திரும்பினான். இரவில் யாரும் அறியாதவாறு தன் வீட்டு திண்ணையில் படுத்துறங்க வந்தான். தன் உறவினனான கோகர்ணன் இவ்வாறு படுத்துறங்குவது கண்ட துந்துகாரி நடு இரவில் தனது பயங்கரமான பெருத்த உருவத்துடன் அவன் எதிரில் தோன்றினான். சில சமயம் ஆடு போலவும், மற்றொரு சமயம் யானை போலவும், எருமை போலவும், வேறொரு சமயம் இந்திரன் அக்னி போலவும், பின் மனித உருவிலும் வந்து தோன்றினான். இவ்வாறு விபரீதமான உருவில் தோன்றியதை கண்ட கோகர்ணன் இவன் ஏதோ தூக்கு மாட்டிக்கொண்டது போன்ற தவறான வழியில் தன் மரணத்தை அடைந்தவன் போல இருக்கிறதே, அகால மரணம் அடைந்திருக்கிறான் போல இருக்கிறதே என்று எண்ணி தைரியத்துடன் கேட்கலானான். கோகர்ணன் கேட்கிறான், அப்பா, நீ யார்? இரவு நேரத்தில் ஏன் இவ்வாறு பயங்கரமான ரூபத்தை காட்டுகிறாய்? இந்நிலை உனக்கு எவ்வாறு உண்டாயிற்று? நீ என்ன பிரேதமா, பிசாசா அல்லது அரக்கனா? சற்றே கூறுவாய். சூதர் கூறுகிறார். இவ்வாறு கோகர்ணன் கேட்கவே அவன் பதில் கூற இயலாது தேம்பி தேம்பி அழலானான். பேச்சு திணறற்று ஜாடையினால் உணர்த்தலானான். அவனுக்கு பேச்சு வரல. அப்பொழுது கோகர்ணன், அவனுக்கு உடம்பு இல்லை, அதனால் பேச முடியாது. அப்பொழுது கோகர்ணன் தன் இரு கைகளிலும் தீர்த்தத்தை எடுத்து மந்திரித்து அவன் மேல் தெளித்தான். அதனால் அவனது பாவங்கள் கொஞ்சம் குறையவே அவன் பேசலானான். பிரேத உருவில் உள்ள துந்துகாரி கூறுகிறான், நான் தான் உன் சகோதரன். என் பெயர் துந்துகாரி. எனது தவறான செயல்களால் நான் எனது அந்தனத்தன்மையை இழந்தேன். அறியாமல் விழுந்து உழன்ற நான் செய்த தீய செயல்களுக்கு அளவே இல்லை. மக்களை மிகவும் துன்புறுத்தினேன். தீயவர்களான விலைமாதர்கள் என்னை கொல்லிக்கட்டையால் பொசுக்கி மறிக்க செய்தனர். அதனால் இந்த பிரேத ஜென்மத்தை அடைந்து துன்பத்தில் உழல்கிறேன். முன்பு நான் அறியாமல் செய்த ஏதோ ஒரு புண்ணிய செயலால் இப்பொழுது காற்றை மட்டும் உணவாக கொண்டு வாழ்ந்து வருகிறேன். தம்பி கோகர்ணா, நீ கருணை கடல், எனது சகோதரனும் கூட. எப்படியாவது இப்பிறவியிலிருந்து என்னை விரைவிலேயே கரையேறும்படி செய்வாயா? இவ்வாறு துந்துகாரி கூறியதை கேட்ட கோகர்ணன் கூறுகிறான், அண்ணா, உனக்காக கயாசத்திரத்தில் முறைப்படி பிண்டதானம் செய்தேனே. இருந்தும் நீ இந்த பிரேத பிறவிலிருந்து விடுதலை பெறாததன் காரணம்தான் புரியவில்லையே. இதனுக்கு வியப்பாகவல்லவா இருக்கிறது. கயாசாத்தத்தினாலும் உனக்கு முக்தி கிடைக்கவில்லை எனில் அப்பொழுது இப்பிரேத ஜென்மா நீங்குவதற்கு வேறு எந்த உபாயமும் இல்லையே. சரி, இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை விளக்கமாக கூறு. பிரேதனான துந்துகாரி கூறுகிறான், 100 கயாசாத்தம் செய்தாலும் எனக்கு இந்த பிரேத ஜென்மாவிலிருந்து முக்தி கிடைக்காது. இதற்கு வேறு ஏதாவது உபாயம் உண்டா என அமைதியாக சிந்தனை செய். இவ்வாறு பிரேத உருவில் உள்ள துந்துகாரி கூறியதை கேட்டு
வியந்த கோகர்ணன் கூறலானான், 100 கயாட்சத்திரங்களாலும் உனக்கு இந்த பிரேத ஜென்மாவிலிருந்து விடுதலை கிடைக்காது எனில் அப்பொழுது உனக்கு விடுதலை என்பது முயல் கொம்புதான். சரி, நீ துளியும் கவலையின்றி இப்பொழுது உள்ள இடத்திலேயே இரு. நீ முக்தி பெறுவதற்கான வேறு உபாயம் பற்றி ஆலோசிக்கிறேன். இவ்வாறு கோகர்ணன் கூறியதை கேட்ட துந்துகாரி அங்கிருந்து தன் இருப்பிடம் சென்றான். கோகர்ணனோ இரவு முழுவதும் இதே சிந்தனையில் இருந்தான். ஆனால் அவனுக்கு எந்த ஒரு உபாயமும் தோன்றவில்லை. பொழுது புலர்ந்ததும் கோகர்ணன் இவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்கான், ஆனால் அவன் கரையர்னு நினைக்கிறாங்க பாருங்கள், அதான் மகான்கள். கோகர்ணன் அப்படிப்பட்ட மகாத்மா. அவனை மன்னித்து அவன் நல்ல கதி அடையணும்னு ஆசைப்படுறார். இவ்வாறு கோகர்ணன் கூறியதை கேட்ட துந்துகாரி அங்கிருந்து தன் இருப்பிடம் சென்றான். கோகர்ணன் இரவு முழுவதும் இதே சிந்தனையில் இருந்தான். ஆனால் அவனுக்கு எந்த ஒரு உபாயமும் தோன்றவில்லை. பொழுது புலர்ந்ததும் கோகர்ணன் வந்துள்ளதை அறிந்த அந்த கிராமத்து மக்கள் அவனிடம் நலம் விசாரிக்க வந்து கூடினர். கோகர்ணனும் இரவில் நடந்த அனைத்து விஷயங்களையும் அவர்களிடம் பெரிய சாஸ்திரிகள் பண்டிதர்களிடத்தில் கூறினான். அவர்களில் சிலர் யோகனிஷ்டர்கள், சிலர் சாஸ்திர படித்த பெரியோர்கள், சிலர் ஞானிகள், சிலரோ வேதம் உணர்ந்தவர்கள். இதெல்லாம் கலியுக ஆரம்பத்தில் இப்படிப்பட்ட மகாத்மாக்களாக இருந்திருக்கிறாங்க. சிலர் வேதம் உணர்ந்தவர்கள். அவர்கள் பலவிதமான சாஸ்திரங்களிலும் இங்கும் அங்கும் தேடி பார்த்தனர். இருந்தும் துந்துகாரியின் விடுதலைக்கான உபாயம் பெற்றாரில்லை. அப்பொழுது அவர்கள் இதற்கான உபாயத்தை சூரிய பகவானிடம் கேட்போம், அவர் கூறியபடி செய்வோம் என்று தீர்மானித்தார்கள். சூரிய பகவானை பார்க்கறது பேசுறது அவ்வளோ சிலேஸ்லையா? அப்படியேப்பட்ட சூரிய பகவானை உபாசனை பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்றாங்க. இதை கேட்டு கோகர்ணன் தன் தப வலிமையால் சூரியனை மேலே செல்ல விடாமல் தடுத்தான். அப்படிப்பட்ட யோக சக்தி உண்டு யார் கோகர்ணனுக்கு. ஏன்னா அனவரதம் பாகவத பாராயணம் பண்ணியிருந்தார் இல்லையா, அந்த தவ வலிமை. தன் தவ வலிமையால் சூரியனை மேலே செல்ல விடாமல் தடுத்தான். சூரியனது வேகத்தையும் நிறுத்தினான். இறைவா, அப்பொழுது சூரியனை பார்த்து கேட்கின்றான், இறைவா, நீங்களும் அனைத்து உலகிற்கும் சாட்சியானவர் மார்த்தாண்டன், தங்களை நான் வணங்குகிறேன். துந்துகாரி முக்தி பெறுவதற்கான சாதனத்தை, உபாயத்தை தயவு செய்து கூறுங்கள். தங்களுக்கு திரும்ப திரும்ப வணக்கம் என்று கோகர்ணன் வேண்டி துதிக்கவே சூரிய பகவான் விளக்கமாக கூறலானார். ஸ்ரீமத் பாகவதத்தை 7 நாள் படிப்பதனாலேயே தான் இவன் முக்தி பெற வாய்ப்புண்டு. ஆகவே நீ 7 நாட்கள் பாராயணம் செய். இவ்வாறு சூரிய பகவான் கூறியதை அங்குள்ளோர் அனைவரும் கேட்டனர். சூரிய பகவானது வார்த்தை தர்மத்தையே பின்பற்றியதன்றோ? இவ்வாறு சூரிய பகவான் கூறியதை கேட்ட மக்கள், இந்த உபாயம் மிகவும் எளியதாக, சிரமமற்றதாக ஒன்றே இருக்கின்றது. எவ்விதமாகவாவது முயற்சி செய்து இதை செய்யத்தான் வேண்டும் என்று கூறினர் மக்கள்லாம். ஆகவே கோகர்ணனும் ஸ்ரீமத் பாகவதத்தை 7 நாட்கள் பாராயணம் செய்வது என்கிற விதிமுறையில் தயார் செய்யலானார். ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பதற்கு பல தேசங்களிலிருந்தும் பல கிராமங்களிலிருந்தும் மக்கள் வெள்ளமென வந்து திரண்டனர். அதில் சிலர் நொண்டிகள், சிலர் குருடர்கள், சிலர் கிழவர்கள், பலர் அறிவிலிகள் இருந்தும் தங்கள் பாவங்களை கழுவிக்கொள்ள அங்கு வந்து கூடினார்கள். தேவர்களும் வியக்கும் வண்ணம் இருந்தது மக்கள் கூட்டம். கோகர்ணன் ஸ்ரீ வியாசபீடத்தில் அமர்ந்து ஸ்ரீமத் பாகவதத்தை படிக்க ஆரம்பிக்கவே துந்துகாரியான அந்த பிரேதமும் கேட்க ஆவலுடன் அங்கு வந்தது. தான் உட்கார்ந்து கேட்க இங்குமங்கமாக இடத்தை தேடியது. அப்பொழுது 7 கணுக்கள் உள்ள ஒரு நெடிய மூங்கில் அங்கிருக்க கண்டது. அதன் அடியிலுள்ள துவாரத்தில் அமர்ந்து கதை கேட்கலாயிற்று. காற்று உருவில் உள்ளதால் வெளியே எங்கிருந்தும் கதை கேட்க முடியாததால் இந்த மூங்கிலில் வந்து அமர்ந்தது. கோகர்ணன் விஷ்ணு பக்தனான ஒரு அந்தணனை கதை கேட்பவர்களில் முக்கியமானவராக அமர்த்தினான். அழகான குரலில் தெளிவாக முதல் ஸ்கந்தத்திலிருந்து கதைகளை கூறத் தொடங்கினான். முதல் நாள் கதை பகுதியை படித்து முடித்த மாலை வேளையில் ஒரு பெரிய ஆச்சரியம் நிகழ்ந்தது. அங்குள்ள மக்கள் பார்த்திருக்கும் போதே அந்த மூங்கிலில் ஒரு கணு படபடபட என்று ஒளியுடன் பிளந்தது. இவ்வாறு 2ஆம் நாள் மாலையில் 2வது கணுவும் 3வது நாள் மாலையில் 3வது கணுவும் பிளந்தன. இவ்வாறு 7 தினங்களில் அந்த மூங்கிலிலிருந்து 7 கணுக்களும் பிளக்க அங்கு பிரேத உருவில் மறைந்திருந்த துந்துகாரி ஸ்ரீமத் பாகவதத்தின் 12 ஸ்கந்தங்களையும் கேட்டதன் பலனாக
தன் பாவங்கள் அனைத்தினின்றும் விடுதலை பெற்று தூயவனாகி பிரேத உருவம் நீங்க பெற்றான். கார்மேகம் போன்ற நீல திருமேனியும் அறையில் பீதாம்பரத்துடன் கழுத்திலே துளசி மாலைகள் தொங்க, காதுகளில் மகர குண்டலங்கள் ஒளிர, தலையில் நவரத்ன கிரீடம் விளங்க, தெய்வ திருமேனியுடன் அனைவர் எதிரிலும் வந்து தோன்றினான். தனது தம்பியான கோகர்ணனை வணங்கி, தம்பி, உனதருளால் பிரேத ஜீவனாக இருந்து பட்ட துன்பங்களெல்லாம் நீங்க பெற்றேன். இப்பிரேத பிறவியின் துன்பங்களை எல்லாம் துடைத்தருளும் ஸ்ரீமத் பாகவதத்தின் பெருமையே பெருமை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனது திருவடி நிழலை தந்தருளும் இந்த சப்தாக பாராயணத்தின் பெருமையோ அளவிடற்கு அரியது. ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பது என்கிற போதே பாவங்கள் அனைத்தும் அந்தோ நமக்கு இறுதி காலம் வந்ததே. ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பது என்ற போதே பாவங்கள் அனைத்தும் அந்தோ நமக்கு இறுதி காலம் வந்ததே என நினைத்து நடுங்குகின்றன. அந்த பாவங்கள்லாம் நடுங்கிறது தான். நனைந்து ஈரமானது, உலர்ந்தது, பெரியது, சிறியது என்ற பாகுபாடுமின்றி அனைத்து கட்டைகளையும் தீ எரித்து விடுகிறதல்லவா? அதேபோல் பாகவதத்தை 7 நாள் கேட்பது என்பதும் மனசு, வாக்கு, உடல் ஆகிய முக்கரணங்களாலும் செய்த பாவங்கள், முன் செய்த பழவினை, இனி செய்யும் வினைகள், பெருத்த சிறுத்த பாவங்கள் என்கிற வேறுபாடின்றி அனைத்து பாவங்களையும் நொடிப்பொழுதில் எரித்து சாம்பலாக்கிவிடும். புண்ணியமான இந்த பாரத தேசத்தில் பிறந்தும் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்காதவனது பிறவி வீணே என்று சான்றோர்கள் தேவ சபையில் முழங்குகிறார்கள். உலகியல் மயக்கத்தில் ஆழ்ந்து அழிந்தொழியும் இவ்வுடலையே நித்தியம் என்று எண்ணி அதை பலவாறு சீராட்டி பாராட்டி வலுவுள்ளதாக வளர்த்தான் ஒருவன். ஆனால் அவன் ஸ்ரீமத் பாகவதத்தை ஒரு முறையாவது கேட்கவில்லை எனில் அவன் வலுவுள்ள உடலால் ஆவதென்ன? இச்சரீரத்தை தாங்கி நிற்கும் தூண்கள் எலும்புகளே. நரம்புகளால் இழுத்து கட்டப்பட்டு மாமிசமும் உதிரமும் அடைக்கப்பட்டு தோளால் வெளியே மூடப்பட்டுள்ளது. அது துர்நாற்றம் உடையது. ஏனெனில் இந்த சரீரம் மலமூத்திரங்களின் கொள்கலன் அல்லவா? இது கக்குசுன்னு சொல்கிறார் இந்த உடம்பை. இந்த சரீரம் மலமூத்திரங்களின் கொள்கலன் அல்லவா? இச்சரீரம் மூப்புத்தன்மை உடையது, அதனால் வருந்தத்தக்கது. முடிவோ துன்பமயமானது, நோய்களுக்கான புகலிடம். நிறைய நோய்கள் உண்டாகக்கூடிய இடம் இந்த உடம்பு. இந்த தேகத்தை போஷிக்கிறத காட்டிலும் பாகவதம் கேட்கலாமேன்றார். சரி. நோய்களுக்கான புகலிடம். ஏதாவது ஒரு ஆசை கொண்டு அதனால் கலங்கி வருந்துவது என்றுமே போதுமென்ற மன நிறைவற்றது. இதோடு வாழ்வதே ஒரு சுமைதான். அனைத்து குறைகளும் நிறைந்தது. நொடியில் அழிவது இந்த தேகம். இறந்த பின் இந்த தேகத்தை புதைத்தாலோ புழுத்து நெளிவது. இந்த சரீரத்தை தாங்கி நிற்கும் தூண்கள் எலும்புகளே. நரம்புகளால் இழுத்து கட்டப்பட்டு மாமிசம் உதரமும் அடைக்கப்பட்டு தோளால் வெளியே மூடப்பட்டுள்ளது. அது துர்நாற்றம் உடையது. ஏனெனில் சரீரம் மலமூத்திரங்களின் கொள்கலன் அல்லவா? இச்சரீரம் மூப்பு தன்மை உடையது, அதனால் வருந்தத்தக்கது. முடிவோ துன்பமயமானது, நோய்களுக்கான புகலிடம். ஏதாவது ஒரு ஆசை கொண்டு அதனால் கலங்கி வருந்துவது என்றுமே போதுமென்ற மன நிறைவற்றது. இதோடு வாழ்வதே ஒரு சுமைதான். அனைத்து குறைகளும் நிறைந்தது. நொடியில் அழிவது. இறந்த பின் புதைத்தாலோ புழுத்து நெளிவது. அவனை விலங்குகள் உண்ணுமானால் மலமாக வெளிவருவது. தீயிலிட்டாலோ சாம்பல் குவியல் ஆவது. இதுதான் இந்த உடலின் பெருமை என்று கூறப்படுகிறது. இவ்வாறு நொடியில் அழிந்தொழியும் இவ்வுடல் கொண்டு அழிவற்ற பயனை பெறுவதற்கான செயலை செய்யலாம் என்று இருக்க மக்கள் ஏன் வாழாவிருக்கின்றனரோ புரியவில்லை. காலையில் சமைத்த உணவு மாலையில் கெட்டுவிடுகிறதே. அந்த உணவால் வளர்ந்த இந்த உடல் மட்டும் அழியாதது சாஸ்வதம் என்பதுதான் எப்படியோ. சோத்தால் அடித்த சோறு தானே இந்த உடம்பு. அன்னமயமான சரீரம். ஒரு நாள் சோறும் அழுகி போகிற மாதிரி இந்த உடம்பு ஒரு நாள் அழுகி போக வேண்டியது தானே அப்படின்றார். ஆகவே உலகில் அனைத்து பாவங்களையும் நீக்கி கொள்வதற்கான சிறந்த ஒரே வழி ஸ்ரீமத் பாகவதத்தை. ஆகவே இந்த உலகில் அனைத்து பாவங்களையும் நீக்கிக் கொள்வதற்கான சிறந்த ஒரே வழி ஸ்ரீமத் பாகவதத்தை 7 நாள் தொடர்ந்து கேட்பதே. இதனால் வெகு விரைவில் பகவானை பெறலாம். பகவான் நமக்கு அருகிலேயே இருப்பார். ஸ்ரீமத் பாகவத கதைகளை கேட்கும் பாக்கியம் பெறாதவன் நீரில் தோன்றும் நீர்க்குமிழி போலவும் ஜீவராசிகள் கொசு போலவும் பிறந்தவுடன் இறப்பதற்கென்றே பிறந்தவன் அவன்.
எதுக்காக பிறந்திருக்கானா? இறப்பதற்கென்றே பிறந்திருக்கானா, மோட்சம் அடையத்து கிடையாது. யார் பாகவதம் கேட்கலையோ அவர். ஸ்ரீமத் பாகவத கதாசவணம் உயிரற்ற ஜடமான உலர்ந்த மூங்கிலின் கணுவையே பிளக்கும் திறமையுள்ளது என்னும்போது சித்தத்தில் உள்ள கணுக்கள் அல்லது முடிச்சுக்களை பிளந்தெறிவது என்ன ஆச்சரியம்! இந்த சப்தாக சிரவணம் கேட்பவனின் மன துன்பங்களான முடிச்சுகளை அவிழ்த்து ஒழிப்பது, அனைத்து ஐயங்களையும் தீர்க்க வல்லது, அனைத்து வினைப்பயன்களையும் சுட்டெரிப்பது. ஸ்ரீமத் பாகவத கதை அமுதமாகிய நன்னீர் உலகியல் சேற்றை கழுவுவதில் திறன்மிக்கது. இந்த கதைகள் மனதில் நிற்குமானால் அவனுக்கு முக்தி பேறு நிச்சயம் என்பது சான்றோர்களின் முடிவு. இவ்வாறு துந்துகாரி சொல்லி கொண்டிருக்கும் போதே வைகுண்டத்தில் பகவானது அருகில் இருக்கும் விஷ்ணு பார்ஷதர்களுடன் திசைகளிலும் தன்னொலியை பரப்பிக்கொண்டு ஒரு விமானம் அங்கு வந்திறங்கியது. அனைத்து மக்களும் பார்த்து கொண்டிருக்கும் போது துந்துகாரி அந்த விமானத்தில் ஏறிக்கொண்டான். அந்த விமானத்தில் விஷ்ணு பார்ஷதர்கள் இருப்பது கண்டு கோகர்ணன் அவரிடம் கேட்டான். கோகர்ணன் கேட்கிறான், பார்ஷதர்களே, ஸ்ரீமத் பாகவதத்தை நான் கூற இங்குள்ள அனைவருமே தூய உள்ளத்துடன் கேட்டவர்கள் தானே. அவர்களுக்காக தாங்கள் ஏன் விமானங்களை கொண்டு வரவில்லை? இங்குள்ள அனைவரும் ஒரே மாதிரி தானே ஸ்ரீமத் பாகவதத்தை சிரவணம் கேட்டார்கள். அப்படி இருக்க கேட்டதன் பயனை பெறுவதில் வேறுபாடு ஏன்? பாவியான துந்துகாரிக்கு விமானம், புண்ணியவான்களுக்கு அது இல்லை. ஏன் இந்த வேறுபாடு? ஹரிதாசர்களான விஷ்ணு பார்ஷதர்கள் பதில் கூறுகிறார்கள். புகழுடையனே கோகர்ணா, பயனில் வேறுபாடு இருக்க காரணம் அவர்கள் கேட்பதில் இருந்ததே. அனைவரும் ஒரே மாதிரி தான் சிரவணம் செய்தனர் என்பது உண்மையே. ஆனால் இந்த துந்துகாரியைப் போல மனதூன்றி கேட்கவில்லையே. ஆகவே ஒன்றாகவே உட்கார்ந்து கேட்டிருந்தும் பயனில் வேறுபாடு வந்தது. இவன் மனசு ஒருமைப்பட்டு கேட்ட மாதிரி எல்லாரும் கேட்கல அப்படின்றார். நயனம் மனனம் கிருதம். பிரேதனான இந்த துந்துகாரி 7 நாட்களும் தண்ணீர் கூட அருந்தாமல் பட்டினி கிடந்து ஸ்ரீமத் பாகவதத்தை சிரவணம் செய்தான். கேட்ட விஷயத்தை மனத்தில் சலனமின்றி நிறுத்தி பலவாறாக ஆராய்ந்து அதை அப்படியே மனத்தில் இருத்தி கொண்டான். ஞானம் உறுதிப்படவில்லை எனில் அது வீணே. ஈடுபாடின்றி மனதூன்றி கேட்காததும் வீணே. பயன் தருமா தராதா என்ற சந்தேகத்துடன் செய்யப்படும் மந்திரமும் வீணே. மனம் ஒருநிலைப்படாது செய்யும் ஜபமும் வீணே. இவை அனைத்தும் பலனை அளிக்காது. இறையடியார்கள் இல்லாத ஊர், தகுதி படைத்த அந்தனர் இல்லாமல் செய்த சிராத்தம், அதாவது தென்புலத்தாருக்கான திதியும் தில எள்ளு தர்ப்பணமும், வேதம் ஓதாதவனுக்கு அளித்த தானம், தொன்று தொட்டு வழிவந்த ஆச்சார அனுஷ்டானங்களை தவறிவிட்ட வம்சம் ஆகியன அனைத்தும் வீணே. தன் குருநாதர் கூறும் வார்த்தைகளில் ஆழ்ந்த நம்பிக்கை, தன்னைத்தானே உயர்ந்தவனாக எண்ணி செருக்கி தெரியாமல் தாழ்ந்தவனாக அடக்கமுடையவனாக நினைத்திருத்தல், அகத்தூய்மை, மன அடக்கம், பகவத்கதைகளை ஒன்றிய மனத்தோடு கேட்டல், இந்த விதிமுறைகளை கைக்கொள்வானே ஆகில் அவன் கேட்கும் பகவத்கதைகள் அதற்குண்டான உயர்ந்த பலனை முற்றிலுமாக தரும். ஆகவே இங்குள்ள அனைவரும் இந்த வழிமுறைகளை கைக்கொண்டு திரும்பவும் ஒரு முறை ஸ்ரீமத் பாகவதத்தை சிரவணம் செய்வார்களே ஆகில் நிச்சயமாக அவர்களுக்கு வைகுண்ட பதவி கிட்டும். கோகர்ணனே, உன்னை பகவானே நேரில் வந்து வைகுண்டம் அழைத்து செல்வார் என்று கூறிவிட்டு அந்த பார்ஷதர்கள் பகவானை புகழ்ந்த வண்ணம் வைகுண்டம் சென்றனர். ஸ்ராவண அதாவது ஆவணி மாதத்தில் கோகர்ணன் திரும்பவும் சப்தாக விதிப்படி ஸ்ரீமத் பாகவதத்தை பாராயணம் செய்து கதைகளை கூறினான். முந்தைய சப்தாகத்தில் கதை கேட்ட அனைவரும் திரும்பவும் மன ஈடுபாடுடன் அந்த கதைகளை இப்பொழுது கேட்டார்கள். நாரதரே, இந்த சப்தாக சிரவணத்தின் முடிவில் நடந்த ஆச்சரியமான நிகழ்ச்சியை கேளுங்கள். பக்தர்கள் நிரம்பி வழியும் விமானத்துடன் பகவான் அங்கு வந்து தோன்றினார். ஜெய ஜெயா, ஜெய ஜெயா, போற்றி போற்றி, நமஸ்காரம், வணக்கம் என்கிற ஒலிகள் 4 திசைகளில் இருந்து எழுந்தன. மகிழ்ச்சி அடைந்த பகவான் பாஞ்சஜன்யமான தன் சங்கை முழக்கினார். கோகர்ணனை மார்புட தழுவிக்கொண்டு தன்னை போலவே ஆக்கினார். அதாவது சாருப்பிய பாவத்தை தந்தார். கதாசிரவணம் செய்த அனைவரையும் நீலமேக திருமேனி, அறையில் பீதாம்பரம், தலையில் நவரத்ன கிரீடம், காதுகளில் மகர குண்டலங்கள் உடையவர்களாக தன்னை போலவே ஆக்கினார். நாய் முதல் சண்டாளர்கள் வரையில்
அந்த கிராமத்தில் இருந்த அனைத்து ஜீவர்களும் கோகர்ணனின் தயவால் விமானங்களில் ஏறிக்கொண்டனர். எல்லாருக்கும் மோட்சம் பாகவதம் கேட்டது அத்தனை பேரும். அவர்கள் யோகிகள் சென்றடையும் ஸ்ரீ வைகுண்ட லோகத்தை அடைந்தனர். பக்தர்களுக்கு எளியவரான பகவான் ஸ்ரீமத் பாகவத கதாசிரவணத்தினால் மனம் மகிழ்ந்து கோகர்ணனையும் தன்னுடன் அழைத்து கொண்டு கோபர்கள் விரும்பும் கோலோகம் சென்றார். பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தன் அவதார காரியம் முடித்து வைகுண்டம் எழுந்தருளும் வேளையில் அயோத்தியில் வாழும் சராசரம் அனைத்தையும் தன்னுடன் ஸ்ரீ வைகுண்டத்திற்கு அழைத்து சென்றார். அதே போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனும் அங்குள்ள அனைவரையும் இப்பொழுது யோகிகளாலும் அடைத்தற்கரிதான கோலோகம் ஸ்ரீ வைகுண்டம் அழைத்து சென்றார். சூரியனோ சந்திரனோ சித்த புருஷர்களோ கூட செல்ல முடியாத அந்த கோலோகத்தை ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டதால் அவர்கள் அடைந்தார்கள். நாரதரே, 7 நாட்கள் கேட்பது என்கிற விதிமுறைப்படி ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பதால் கிடைக்கும் ஒளிமயமான பெரும் பயனை பற்றி நாங்கள் எப்படி சொல்வதோ புரியவில்லை. ஏனெனில் கோகர்ணன் கூறிய கதைகளில் ஒரு எழுத்தையாவது ஒருவன் செவியார கேட்டிருப்பானாகில் அவன் திரும்பவும் ஒரு தாயின் வயிற்றில் புகமாட்டான். அதாவது அவனுக்கு திரும்பவும் பிறவி கிடையாது. காற்றையோ நீரையோ உலர்ந்த சருகுகளையோ மட்டும் உண்டு உடல் இழைக்க வெகுகாலம் கடுந்தவம் ஏற்றுவதாலோ கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் என்கிற யோகங்களாலோ அடைய முடியாத எந்த பகவத் பிராப்தி உண்டோ அதை இந்த சப்தாக சிரவண யஜ்ஞத்தால் எளிதிலேயே அடையலாம். மிகவும் பாவனமான இந்த இதிகாசத்தை சித்திரகூடத்தில் வசிக்கும் முனிவரான சாண்டில்ய மகாமுனிவர் பிரம்மானந்தத்தில் மூழ்கியவராக நித்தமும் படித்து கொண்டே இருக்கிறார். இந்த சரித்திரத்தை, கோகர்ண சரித்திரத்தை, பரம பாவனமான இந்த கதைகளை ஒரு முறை கேட்டாலும் போதும். அது நமது பாவ குவியல்களை நீராக்கி சாம்பலாக்கிவிடும். சிராத்தம் முதலிய பித்ரு தினங்களில் இதை பாராயணம் செய்தால் நமது மூதாதையர்கள் மனம் மகிழ்கிறார்கள். தினமும் பாராயணம் செய்பவன் மண்ணுலகில் மீண்டும் பிறக்க மாட்டான், அவன் முக்தி பெறுவான். ஸ்ரீ பத்ம புராணம் ஸ்ரீமத் பாகவத மகாத்மியத்தில் 5வது அத்தியாயம் முற்றிற்று. ஸ்ரீ ஹரே நம சிவ சர்ம கோபிகார்ஜுனஸ்மன் கோவிந்த கோவிந்தா. அதுக்கு பிறகு 6வது அத்தியாயம் சப்தாகம் 7 நாட்கள் வேள்வியின் விதிமுறைகள் சொல்லப்படுகிறது. சனகாதி முனிவர்கள் கூறுகிறார்கள், நாரதரே, இப்பொழுது ஸ்ரீமத் பாகவதத்தை 7 நாட்களில் கேட்பது என்கிற சப்தாக சிரவணத்தின் விதிமுறைகளை கூறுகிறோம். பொதுவாக மக்களின் ஒத்துழைப்பும் சிறிது செல்வமும் இதற்கு கொஞ்சம் தேவை. முதலில் ஒரு ஜோதிடனை அழைத்து வந்து சப்தாக சிரவணத்திற்கான நல்ல முகூர்த்தத்தை நிச்சயிக்க வேண்டும். ஒரு விவாகத்தை நடத்துவதற்கான செல்வம் இதற்கு தேவையானதால் அதையும் சேகரித்து வைத்து கொள்ள வேண்டும். நல்லா பிரம்மாண்டமாக பண்ணணும். எப்போ படிக்கிறோம், வீட்டில் சாதாரணமாக படிச்சுக்கலாம். நல்லா எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஒரு கல்யாணத்துக்கு நடத்தக்கூடிய செலவு பண்ணி தாராளமாக பண்ணணும். இல்லை நம்ம சாதாரணமாக படிக்கலாம், சிம்பிளாக கூட. அதில் சொல்லியிருக்கு விதிமுறை, அப்படி சொல்லியிருக்கு. அப்படி முடியாதவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி நம்ம சாதாரணமாக படித்தா போதும். கதை தொடங்க ஆடி மாதம், ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, இது தட்சிணாயனம் சொல்லக்கூடிய இந்த 6 மாதம். இந்த 6 மாதங்களும் மிக சிறந்தவை. கேட்பவர்கள் முக்தி பேறு பெற இந்த 6 மாதங்களும் சிறந்தன. இப்போ நம்ம மார்கழி மாதம் நடக்குது, இப்போ நம்ம பாராயணம் பண்ணுறோம், ரொம்ப விசேஷம். இந்த மாதங்களிலும் பத்ரை, வெதிபாதம் இல்லை, எப்பொழுதும் பாராயணம் பண்ணலாம். இந்த மாதங்கள் ரொம்ப விசேஷம். மோட்சம் அடையணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதங்களிலும் பத்ரை, வெதிபாதம் முதலிய நலம் பயக்காத யோகங்களை தள்ள வேண்டும். மேலும் இதில் ஈடுபாடு உடையவர்களையே உதவிக்கு வைத்து கொள்ள வேண்டும். இன்று முதல் இந்த இடத்தில் ஸ்ரீமத் பாகவத சப்தாக மகாயஜ்யம் நடக்கப் போகிறது. அதனை கேட்டு நலம் பெற நீங்கள் எல்லோரும் தங்கள் உற்றார் உறவினர்களுடன் கட்டாயம் வந்துள்ள வேண்டும் என்று பக்கத்து கிராமங்கள், நகரங்கள் ஆகிய எல்லா இடங்களிலும் பறைசாற்ற வேண்டும். பொதுவாக பெண்கள், வேளாளர்கள் ஆகியவர்கள் ஸ்ரீமத் பாகவதம் முதலிய பகவானுடைய கதைகள், பஜனை ஆகியவற்றிலிருந்து ஒதுங்கியே இருப்பார்கள். அவர்களும் இதில் வந்து கலந்து கொள்ளுமாறு அறிவித்தல் வேண்டும். பற்பல தேசங்களிலும் இருக்கும் இறையடியார்கள், அது வைஷ்ணவர்கள், பகவத் பக்தர்கள் மற்றும் பஜனை செய்யும் பாகவதர்கள் ஆகியவர்களுக்கும் ஓலை எழுதி தெரியப்படுத்த வேண்டும்.
நோட்டீஸ் கொடுக்கணும். அக்கடிதம் கீழ்கண்டவாறு எழுதப்பட வேண்டும். பெரியோர்களே, இந்த 7 நாட்கள் பிறர்க்கரிய பெரும்பேரும் நமக்காக காத்திருக்கிறது. சான்றோர்களும் ஆன்றோர்களும் இங்கு கூட போகிறார்கள். இதில் கிடைத்திருக்கரிதான பெரும் வாய்ப்பு. தேனின் இன்சுவையை கொண்ட ஸ்ரீமத் பாகவத கதைகளை கூறப்போகிறார்கள். தாங்கள் எல்லோரும் பகவானது இன்சுவை அறிந்தவர்கள், கேட்டு கேட்டு திளைப்பவர்கள். ஆகவே ஸ்ரீமத் பாகவதமாகிற அமுதத்தை பருக அன்போடு கூட ஓடி வாருங்கள். ஒருவேளை 7 நாட்களும் கேட்டு இன்புற போதுமான நேரம் இல்லையெனில் ஒரு நாளாவது வந்து கேட்டு அனுபவியுங்கள். எப்படியும் நீங்கள் எல்லோரும் வந்து கேட்க வேண்டும். ஏனெனில் இந்த சத்காரியத்திற்கென்று ஒரு நிமிடம் கிடைப்பதே அரிது. இவ்வாறு வினயத்துடன் அனைவரையும் அழைக்க வேண்டும். அவ்வாறு வருபவர்களுக்கு தங்குமிடம் முதலிய வசதிகளையும் செய்து தர வேண்டும். புண்ணியதீர்த்த கரைகள், செழுமையான வனாந்தரங்கள் அல்லது தன் வீடு, இவ்விடங்களை கதைகள் கேட்க ஏற்றவை. ஏராளமான மக்கள் வந்து அமர்ந்து கேட்கும்படியான விசாலமான மைதானம் இதற்கு மிகவும் உகந்தது. வீட்டிலுள்ள சாமான்களை ஒரு மூலையில் ஒழுங்காக வைத்துவிட்டு கதை கூறும் இடத்தை நன்கு பெருக்கி மெழுகி கோலமிட்டு மாவிலை தோரணங்கள் கட்டி அழகுற செய்ய வேண்டும். மக்கள் வந்து உட்கார 5 நாட்கள் முன்பிருந்தே விரிப்புகள் சேகரித்து வைக்கப்பட வேண்டும். 4 புறங்களிலும் வாழை மரங்கள் தோரணங்கள் கட்டி ஒரு மேடை தயார் செய்ய வேண்டும். மேடையை சுற்றி வாழை, கமுகு, பாக்கு, மாந்தளிர்கள், புஷ்பங்கள் ஆகியவற்றால் அழகுற செய்ய வேண்டும். 4 புறங்களிலும் கொடிகள், விதானங்கள் அமைக்க வேண்டும். இதெல்லாம் செய்யணும். பணம் வசதி இருக்கிறவங்க, இல்லை முடியலன்னா சிம்பிளாக பாராயணம் பண்ணால் போதும். பகவானுக்கு ஒரு புஷ்பங்களை அர்ப்பணம் பண்ணி தாராளமாக சாதாரணமாக பாராயணம் பண்ணால் போதும். அந்த அலங்கார மண்டபத்தின் மேல் சற்று உயரத்தில் விசாலமான 7 உலகங்கள் இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு அதில் பட்டற்ற அந்தணர்களை அழைத்து வந்து உட்கார செய்ய வேண்டும். மக்கள் உட்கார்ந்து கதை கேட்க வசதியாக ஆசனங்களை அமைக்க வேண்டும். பின் கதை சொல்பவர் அமர்வதற்காக ஒரு சிங்காசனத்தை அங்கு வைக்க வேண்டும். கதை சொல்பவர் கிழக்கு நோக்கி அமர்ந்தால் கேட்பவர்கள் வடக்கு நோக்கியும், சொல்பவர் வடக்கு நோக்கி அமர்ந்தால் கேட்பவர் கிழக்கு நோக்கியும் அமர்ந்து கேட்க வேண்டும். அல்லது பூஜ்யரான வக்தா, அதை சொல்பவரும் பூஜகர்களான கேட்பவர்களும் கிழக்கு நோக்கியே கூட அமரலாம். தேசம், காலம் ஆகியவற்றை அறிந்த சான்றோர்கள் கேட்பவர்களுக்கு இம்மாதிரியான விதிமுறைகளை நிச்சயித்துள்ளனர். வேத சாஸ்திரங்களை அறிந்தவராகவும் காலம் இடத்திற்கேற்ப பல மேற்கோள்களை சுட்டிக்காட்டி நன்கு விளக்குபவராகவும் உலகியல் பட்டுகளை கலைந்தவராகவும் உள்ள நல்ல அந்தணரை விளக்கம் சொல்பவராக வியாசபீடத்தில் அமர்த்த வேண்டும். கதை சொல்பவன் பண்டிதனாக இருப்பினும் பல தர்மங்களை மனக்குழப்பத்துடன் கடைபிடிப்பவனாகவும் காமுகனாகவும் நாத்திகத்தை கூறுபவனாகவும் இருந்தால் அவனை ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்பவனாக நியமிக்கக்கூடாது. சொல்பவருக்கு உதவியாக அவரை போன்ற தகுதி படைத்தவர் ஒருவரையும் நியமிக்க வேண்டும். அவரும் சொல்பவரைப் போலவே ஐயங்களை தீர்ப்பவராகவும் மக்களுக்கு எடுத்துரைப்பதில் வல்லவராகவும் இருக்க வேண்டும். கதை சொல்பவர் கதை ஆரம்பிப்பதற்கு முதல் நாள் தீட்சை ஏற்பதற்கு முன் சவரம் செய்து கொள்ள வேண்டும். கதை சொல்பவர் கதை ஆரம்பிப்பதற்கு முதல் நாள் தீட்சை ஏற்பதற்கு முன் சவரம் செய்து கொள்ள வேண்டும். அருணோதயத்திற்கு முன் காலை கடன்களை முடித்து கொண்டு அகமர்ஷண சூக்தங்களை ஜபித்த வண்ணம் நன்கு ஸ்நானம் செய்ய வேண்டும். சந்தியாவந்தனம் முதலிய நித்திய கர்மானுஷ்டானங்களை முறைப்படி விரைவாக முடித்து கதையின் நடுவில் இடையூறுகள் வராமல் தடுப்பதற்காக ஸ்ரீ மகா கணபதியை பூஜிக்க வேண்டும். பின் பித்ருக்களின் திருப்திக்காக நாந்தி ஸ்ராத்தம் சொல்லுவாங்க இல்லையா, அது பித்ருக்களின் திருப்திக்காக நாந்தி என்னும் அப்பியுரிய ஸ்ராத்தம் செய்ய வேண்டும். அனைவரையும் தூய்மையாக்குவதற்காக சுத்தி புண்ணியாக வாசனம் செய்து அந்த மண்டபத்தையும் சுத்தி செய்து அங்கு மண்டலம் போட்டு அதில் பகவான் ஸ்ரீ ஹரியின் பிம்பத்தையும் ஸ்ரீமத் பாகவத புஸ்தகத்தையும் ஸ்தாபனம் செய்ய வேண்டும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனது அச்சாவதார விக்கிரகத்திற்கு 16 விதமான ஆவாகனம், ஆசனம், பாத்தியமளித்தல் முதலிய ஷோடசோபச்சார பூஜைகளை முறைப்படி செய்து பிரதர்ஷன நமஸ்காரங்களையும் செய்து முடித்து பின்வருமாறு பிரார்த்திக்க வேண்டும். பகவானிடத்தில் பிரார்த்தனை பண்ணோம். எப்படின்னா, கருணை கடலே, இந்த உலகில் கடலில் மூழ்கி தவிக்கும் ஏழை நான். கர்மங்கள் என்னும் மயக்கமளிக்கும் முதலை என்னை பிடித்து விழுங்குகிறது. இந்த சம்சார கடலிலிருந்து தயவு செய்து என்னை கரையேற்றி வைப்பீராக. இதன்பின் ஸ்ரீமத் பாகவத புத்தகத்திற்கும்
அப்படி பிரார்த்தனை பண்ணணும். இதன் பின் ஸ்ரீமத் பாகவத புத்தகத்திற்கும் தூபம் தீபம் நைவேத்தியம் என்ற முறைப்படி பூசனை புரிய வேண்டும். செய்யும்போது ஏதோ புத்தகம் தானே என்று ஈடுபாடு இல்லாமல் செய்யாது, காதலாகி கசிந்தருகு ஈடுபாட்டுடன் பூஜிக்க வேண்டும். ஏன்னா அது பகவத் ஸ்வரூபமாகவே இருக்கக்கூடியது இந்த புஸ்தகம். பகவான் வேறல்ல, பாகவத புஸ்தகம் வேறல்ல. பின்பு ஒரு தேங்காயை அப்புத்தகத்தின் எதிரில் வைத்து வணங்கி தெளிந்த மனத்தினாய் இவ்வாறு துதிக்க வேண்டும். ஸ்ரீமத் பாகவதம் என்கிற பெயரில் சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனே இங்கு வந்து வீற்றிருக்கிறார். எம்பெருமானே, இந்த பவசாகரத்திலிருந்து விடுதலை பெற வேண்டி உன்னை சரணம் பற்றினேன். எனது இந்த விருப்பத்தை எவ்வித இடையூறுமின்றி தாங்கள் தான் நிறைவேற செய்ய வேண்டும். கேசவா, நான் உனது அடிமை அல்லவா? இவ்வாறு நமது எளிமையை கூறி இறைவனை வேண்டிய பின் கதை சொல்பவருக்கு வஸ்திராபரணங்கள் அளித்து பூஜித்து பின் அவரை புகழ்ந்து வணங்க வேண்டும். பெரியோரே, தாங்கள் சாக்ஷாத் ஸ்ரீ சுகமுனிவரே, அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றவர். ஆகவே கதையின் கருப்பொருளை விளக்குவதில் திறன் பெற்றவர். தயவுசெய்து இந்த ஸ்ரீமத் பாகவத கதைகளை எனக்கு விளக்கி கூறுவதன் வாயிலாக எனது அறியாமையை அகற்ற வேண்டும் அப்படின்னு கதை சொல்கிறவரை சுகாச்சாரியரவே தியானித்து இப்படி பிரார்த்தனை பண்ணோமா. பின்பு அவர் எதிரில் நமது நலனுக்காக மனமகிழ்ச்சியோடு கதை கேட்பதற்காக நியமங்களை மேற்கொள்ள வேண்டும். அந்த நியமங்களை முடிந்தவரையில் 7 நாட்களும் காத்து வர வேண்டும். கதையின் நடுவில் இடையூறு வராமல் இருக்க பகவானது 12 எழுத்துக்கள் கொண்ட துவாதசாட்சரி மந்திரத்தை 5 அந்தணர்களை கொண்டு ஜபிக்க செய்ய வேண்டும். பின் அந்தணர்கள், இறையடியார்கள், பஜனை செய்யும் பாகவதர்கள் ஆகிய அனைவரையும் வணங்கி முறைப்படி உபச்சாரம் செய்து அவரது அனுமதி பெற்று தன் இருக்கையில் அமர வேண்டும். உலகில் விஷயங்களான மனைவி, மக்கள், சொத்து, பணம், வீடு, வாசல் என்கிற சிந்தனையை அறவே ஒழித்து தெளிந்த மனத்தினாய் கதையில் கருப்பொருளிலேயே கருத்தொன்றி கேட்பவன் தெளிந்த மனத்தினாய் கதையின் கருப்பொருளிலேயே கருத்தொன்றி கேட்பவர் கேட்பதன் முழு பயனையும் பெறுவார். உலகில் விஷயங்களான மனைவி, மக்கள், சொத்து, பணம், வீடு, வாசல் என்கிற சிந்தனையை அறவே ஒழித்து தெளிந்த மனத்தினாய் கதையின் கருப்பொருளிலேயே கருத்தொன்றி கேட்பவர் கேட்பதன் முழு பயனையும் பெறுவார். இது சொல்லும்போது வீரசிவாஜி தான் ஞாபகம் வருது. வீரசிவாஜி தன்னுடைய சேனா சைன்யங்கள்லாம் விட்டு வந்துட்டு துக்காராம் சொல்லக்கூடிய அந்த கீர்த்தனைகளை கேட்டுன்னு உட்காந்துட்டார். அப்போது சேனா சைன்யங்கள்லாம், அவுரங்கசீப் சேனா சைன்யங்கள்லாம் வந்தபோது பகவான் கிருஷ்ணருடைய உருவத்திலிருந்து நிறைய சேனைகள் புறப்பட்டு பகவானே வீரசிவாஜி ரூபத்தில் போய் அந்த அவுரங்கசீப் சேனைகள்லாம் அடித்து துரத்தினார். அப்படி ஒரு சரித்திரம் இருக்குது. அப்படி எந்த சிந்தனையும் இல்லாமல் உலக விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் பகவத் விஷயத்தில் அப்படி கவனம் செலுத்தினார் வீரசிவாஜி. அது மாதிரி கவனம் செலுத்தணும். துக்காராம் தாசருடைய சிஷ்யர் அவர். சரி, அதனால் உலகியல் விஷயங்களான மனைவி, மக்கள், சொத்து, பணம், வீடு, வாசல் என்கிற சிந்தனை அறவே ஒழித்து தெளிந்த மனத்தினாய் கதையின் கருப்பொருளிலேயே கருத்தொன்றி கேட்பவர் கேட்பதன் முழு பயனையும் பெறுவார். கதை கூறுவதில் அறிஞரான சொற்பொழிவாளர் சூரிய உதயத்தில் கதையை தொடங்கி 3.5 பிரகரம் வரை, அதாவது ஒரு பிரகரன்றது 3 மணி நேரம், நடுக்கமற்ற மெல்லிய இனிமையான குரலில் நன்கு புரியுமாறு கதைகளை வாசிக்க வேண்டும். நடுப்பகலில் 2 மணி நேரம் கதை வாசிப்பதை நிறுத்தி வீண் வார்த்தைகள் பேசாமல் அன்றைய கதையின் தொடர்புடைய பகவானது கீர்த்தனைகளை இறையடியார்களை கொண்டு பாட செய்ய வேண்டும். கதையின் இடையில் மலஜலம் கழிப்பதான தொல்லைகள் நேராதிருக்க லகுவான ஆகாரத்தை ஏற்கலாம். ஆகவே கேட்பவர் உப்பு, புளிப்பு, சுவையற்ற ஹவிஸை ஒரே ஒரு முறை மிக குறைந்த அளவில் ஏற்கலாம். முடிந்தால் 7 நாட்களும் உபவாசம் இருந்து கேட்கலாம். இல்லையேல் கொஞ்சம் நெய்யோ பாலோ உட்கொண்டு இனிமையாக கதைகளை கேட்கலாம். பழங்களை ஆகாரமாக கொள்ளலாம். ஒருவேளை மட்டும் உணவு ஏற்கலாம். அல்லது எவ்வித நியமத்தை ஏற்றால் கதைகளை மனதார மகிழ்ச்சியுடன் கேட்கலாகுமோ அம்மாதிரியான நியமத்தை கைக்கொள்ளலாம். இல்லை, உணவு உண்டால்தான் கதைகளை மகிழ்ச்சியோடும் ஈடுபாடோடும் கேட்க முடியும் எனில் உணவு ஏற்பதே நலம் என்பது எனது எண்ணம். உபவாசம்
கதை கேட்பதில் இடையூறு விளைவிக்கிறது எனில் அந்த உபவாசமே தேவையில்லை. நாரத மகரிஷி எதுக்காக உபவாசம் தான் சத்திய கதை கேட்கணும் தான். ஏன்னா நல்லா சாப்பிட்டா தூக்கம் வந்துடும், அப்போ கதை சொல்ல முடியாது, கேட்க முடியாது. அதனால் சாப்பாடை குறைச்சிக்கணும். உண்டி சொருக்கின்னு உபாயம் பலவுல. நாரத மகர்ஷியே, 7 நாட்கள் தொடர்ந்து ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பது என்கிற விரதம் மேற்கொண்டவர்களுக்கு சில நியமங்கள் உள்ளன. அதை கூறுகிறேன், கேளுங்கள். பகவான் ஸ்ரீமன் நாராயணனின் அடியார்களுக்கான தீட்சை பெறாதவன் கதை கேட்பதில் தகுதி பெறாதவனே. நியமத்தோடு கதை கேட்பவன் தினமும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும். தரையில் தான் படுத்துறங்க வேண்டும். கதை முடிந்த பின் இலையில்தான் உணவு உட்கொள்ள வேண்டும். பருப்பு, தேன், எண்ணெய், விருந்துணவு, தவறான எண்ணத்துடன் படைக்கப்பட்ட உணவு, பழைய உணவு ஆகியவற்றை சாப்பிடக்கூடாது. பருப்பு, தேன், எண்ணெய், விருந்துணவு, தவறான எண்ணத்துடன் படைக்கப்பட்ட உணவு, பழைய உணவு ஆகியனவற்றை சாப்பிடக்கூடாது. காமம், கோபம், மதம், மானம், பொறாமை, பேராசை, ஆடம்பரம், விருப்பு வெறுப்பு ஆகியவற்றை விளக்க வேண்டும். வேதத்தையோ, இறை அடியார்களையோ, அந்தணர்களையோ, ஆச்சாரர்களையோ, குருமார்களையோ, பசுவை வளர்ப்பவர்களையோ, பெண்களையோ, அரசர்களையோ அல்லது மகான்களையோ ஒருபொழுதும் நிந்திக்கவே கூடாது. யாருமே நிந்திக்கூடாது, முக்கியமாக அவர்களை நிந்திக்கூடாது. நியமத்தோடு கதை கேட்பவன் மாதவிலக்கில் இருப்பவள் என்ன பண்ணணும்னா, மாதவிலக்கில் இருப்பவள், சண்டாளன், மிலேச்சர்கள், ஒழுக்கத்தில் தாழ்ந்தவர்கள், காயத்ரி மந்திரம் ஜபிக்காத பிராமணன், பெரியவர்களை மகான்களை வெறுப்பவன், வேதத்தை ஒத்துக்கொள்ளாத நாஸ்திகன் ஆகியோரோடு பேசவே கூடாது. நியமத்தோடு கதை கேட்குறவன் மாதவிலக்கில் இருப்பவர்களோடு பேசக்கூடாது. மாத தீட்டுன்னு சொல்கிறாங்களே பெண்களுக்கு, அப்படிப்பட்டவங்களோட பேசக்கூடாது. சண்டாளனோட பேசக்கூடாது. நாய் மாம்சம் தின்னக்கூடிய சண்டாளன். சரி, சண்டாளன், மிலேச்சர்கள், ஒழுக்கத்தில் தாழ்ந்தவர்கள், காயத்ரி மந்திரம் ஜபிக்காத பிராமணன், பெரியோர்களை வெறுப்பவன், மகான்களை வெறுக்கிறவன், வேதத்தை ஒத்துக்கொள்ளாத நாஸ்திகன் ஆகியோருடன் பேச்சே வச்சுக்கூடாது. எப்பொழுதும் சத்தியம், அவரோடு பேசக்கூடாது. எப்பொழுதும் சத்தியம், ஒழுக்கம், கருணை, மௌனம், எளிமை, நேர்மை, அடக்கம், பெருந்தன்மை ஆகியவற்றுடன் பிறரோடு பழக வேண்டும். தரித்திரன், க்ஷயரோகம் உள்ளவன் அல்லது வேறு நோய் கண்டவன், பாக்கியமற்றவன், பாவத்தொழில் புரிபவன், மக்கள் செல்வமற்றவன், முக்தி பேறு, அதாவது என்னென்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவன் கேட்டால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். பாவத்தொழில் செய்பவன் அந்த பாவத்தை விட்டுடுவான். பாக்கியமற்றவர்களுக்கு பாக்கியம் உண்டாகும். நோய் உள்ளவனுக்கு கேட்டானா நோய் போயிடுமா. க்ஷயரோகம் உள்ளவனுக்கு க்ஷயரோகம் போயிடும். தரித்திரனுக்கு நல்ல பணம் உண்டாகும் அப்படின்னு அர்த்தம். மக்கள் செல்வமற்றவன், முக்தி பேறு விளைப்பவன், அவனுக்கு முக்தி கிடைக்கும். ஆகியோர் இந்த கதையை நிச்சயம் கேட்க வேண்டும். மாதவிடாய் நின்றவள், ஒரே பிள்ளையை பெற்றவள், மலடி, குழந்தைகள் பிறந்து இறத்தல், கருச்சிதைந்து போதல் என்னும் தோஷமுடையவள் ஆகிய மாதர்கள் நிச்சயம் இந்த பாகவதத்தை கேட்க வேண்டும். இவர்கள் அனைவரும் நியமத்துடன் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பார்களானால் நிறைந்த பலனை பெறுவார்கள். மிக உயர்ந்த தெய்வத்தன்மை பொருந்திய இக்கதைகள் கோடிக்கணக்கான வேள்விகள் செய்த பலனை தருபவை. இவ்வாறான விதிமுறைகளை மேற்கொண்டு கதை முடிவில் உத்தியாபனம் என்னும் சடங்கை செய்ய வேண்டும். உத்தியாபனம் என்றால் கதை கூறுவோருக்கு கதை கேட்போர் உரிய பூஷணை புரிந்து தட்சிணை முதலியன தருதல். உயர்ந்த பலனை விரும்புபவர்கள் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் பிறந்த நாளான ஜென்மாஷ்டமி விரதம் போலவே இக்கதையின் முடிவிலும் செய்ய வேண்டும். ஆனால் பொருள் ஒன்றுமில்லாத பக்தனுக்கு இந்த உத்தியாபனம் செய்ய வேண்டுமென்ற கட்டாயமில்லை. அவன் பற்றற்ற பக்தனாகையால் கதைகளை கேட்பதனாலேயே தூய்மை பெற்று விடுகிறான். அவன்தான் உலகில் பொருட்களில் ஆசையற்றவனாயிற்றே. சப்தாக வேள்வி முடிவரும் நாளில் கதை கேட்டு இன்புற்ற பக்தர்கள் ஸ்ரீமத் பாகவத புத்தகத்தையும் கதை கூறியவரையும் முறைப்படி பூஜிக்க வேண்டும். பின் கதை சொல்பவர் கதை கேட்பவர்களுக்கு பிரசாதமாக துளசி, பகவானுக்கு சாற்றிய மாலைகள், நிவேதனம் செய்த பண்டங்கள் ஆகியவற்றை அளிக்க வேண்டும்.
பின் எல்லோரும் மிருதங்கம் முதலிய தாளங்களுடன் பகவானது குணங்களை பற்றிய கீர்த்தனங்களை பாட வேண்டும். மிருதங்கம் முதலிய தாளங்களுடன் பகவானது குணங்களை பற்றிய கீர்த்தனங்களை பாட வேண்டும். இறைவனே ஜெய ஜெய, பகவானே ஜெய ஜெய, போற்றி போற்றி, வணக்கம் நமஸ்காரம் என்று இறைந்து பாடி சங்கொலி எழுப்பி வணங்க வேண்டும். அந்தணர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் பணமும் உணவும் தாராளமாக வழங்க வேண்டும். கேட்பவன் உலகில் பற்றற்றவனாக இருப்பின் கதை முடிந்த மறுநாள் ஸ்ரீமத் பகவத்கீதையை ஒரு முறை பாராயணம் செய்ய வேண்டும். இல்லறத்தனாக இருப்பின் கர்மசாந்தி விரத முடிவாக ஹோமத்தை செய்ய வேண்டும். அந்த ஹோமத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தின் 10வது ஸ்கந்தத்தில் ஒவ்வொரு ஸ்லோகமாக படித்து பாயசம், தேன், நெய், அந்த ஹோமத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தின் 10வது ஸ்கந்தத்தில் ஒவ்வொரு ஸ்லோகமாக படித்து பாயசம், நெய், தேன், நெய், வெள்ளை எள் மற்றும் ஹவிசு, கஞ்சி வடிக்காத சாதம் முதலிய திரவியங்களால் ஹோமம் செய்ய வேண்டும். அல்லது ஒன்றுபட்ட மனத்துடன் காயத்ரி மகாமந்திரத்தாலும் ஹோமம் ஒன்றுபட்ட மனத்துடன் காயத்ரி அந்த ஹோமத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தின் 10 அது ஒன்றுபட்ட மனதுடன் காயத்ரி மகாமந்திரத்தாலும் ஹோமம் செய்யலாம். எனவே உண்மையில் இந்த ஸ்ரீமத் பாகவத மகாபரணம் காயத்ரி ஸ்வரூபம் தானே. ஹோமம் செய்ய சக்தியற்றவர்கள் ஸ்ரீமத் பாகவத சப்தாக சிரவண பலனை பெறுவதற்காக ஹோமத்திற்கான நெய், தேன் முதலிய ஹோம பொருட்களை அந்தணர்களுக்கு தானமாக வழங்கலாம். சப்தாக சிரவண விதிமுறையில் நம்மை அறியாமல் ஏதாவது தவறுகளோ ஏற்றத்தாழ்வுகளோ ஏற்பட்டிருந்தாலும் அந்த தவறுகளை நீக்கிக் கொள்வதற்கு, அந்த குற்றங்களின் சாந்திக்காக ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் செய்ய வேண்டும். இதைவிட உயர்ந்தது எதுவும் இல்லாததால் இதை பாராயணம் செய்வது அனைத்து கர்மங்களையும் பலனுள்ளதாக செய்துவிடும். பின்னாடி 12 அந்தணர்களுக்கு பாயசம், தேன், நெய் ஆகியவற்றுடன் உணவளிக்க வேண்டும். இந்த சப்தாக சிரவண விரதம் முழுமையடைய வேண்டி நல்ல காராம்பசுக்களையும் தங்கத்தையும் தானம் அளிக்க வேண்டும். நிறைய செல்வமுடையவனாயின் 3 தோலா 30 கிராம் தங்கத்தில் ஒரு சிம்மாசனம் செய்து அதில் அழகுற எழுதப்பட்ட ஸ்ரீமத் பாகவத புஸ்தகத்தை வைத்து அதற்கு தியானம், ஆவாகனம் என்கிற முறைப்படி 16 வித உபச்சாரங்களால் பூசனை புரிந்து நியமத்தோடு கதை கூறிய ஆச்சாரனுக்கு நல்ல வஸ்திரம், ஆபரணங்கள், சந்தனம் ஆகியவற்றை அளித்து உபசரித்து நிறைய தட்சிணையுடன் சமர்ப்பிக்க வேண்டும். பாகவதத்தை சமர்ப்பிக்க வேண்டும். பாகவத புஸ்தகத்தையும் கொடுக்கணும், அதே சமயத்தில் அவர்கள் நல்ல ஆடை ஆபரணங்கள்லாம் கொடுக்கணும். அதை சொல்கிறவங்களுக்கு இவ்வாறு ஆச்சாரியருக்கு தருபவனே நல்ல அறிவாளி. அவன் பிறப்பு என்கிற தலைகளிலிருந்து விடுதலை பெறுகிறான். இந்த சப்தாக விதிமுறை அனைத்து பாவங்களையும் கலந்தொழிப்பது. முறை தப்பாது இவ்வாறு செய்தால் பரம மங்களங்களையும் அளிக்கும். ஸ்ரீமத் பாகவத மகாபுரம் விரும்பிய நலன்களை எல்லாம் வாரி வழங்கும். அறம், பொருள், இன்பம், வீடு என்கிற 4 பெரும் பேர்களையும் அளிக்கும் ஒரே சாதனம் இதுவே என்பதில் கடுகளவும் ஐயமில்லை. சனகாதி முனிவர்கள் கூறுகிறார்கள், நாரதரே, ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தை 7 நாட்களில் கேட்பது என்பதற்கான வழிமுறைகளை இப்பொழுது தங்களுக்கு கூறினோம். இன்னும் ஏதாவது கேட்க விரும்புகிறீர்களா? இந்த ஸ்ரீமத் பாகவத சிரவணத்தாலேயே யோகமும் மோட்சமும் இகபர நலங்கள் யாவும் கைக்கு வந்து விடுகின்றனவே. இன்னும் என்னதான் வேண்டும்? சூதர் கூறுகிறார், சோனுகரே, இவ்வாறு கூறிய சனகாதி முனிவர்கள் விதிமுறை தவறாது 7 நாட்கள் ஸ்ரீமத் பாகவதத்தை பிரவசனம் செய்தனர். அதுதான் அனைத்து பாவங்களையும் நீக்க வல்ல புண்ணிய கதை. இகபர நலன்களை அளிப்பது. அனைத்து ஜீவராசிகளும் விரதம் இருந்து இந்த கதைகளை கேட்டன. கதை மொழியில் புருஷோத்தமரான பகவானை முறைப்படி துதித்து போற்றினர். இவ்வாறு ஸ்ரீமத் பாகவத கதைகளை சப்தாக விதிப்படி கேட்டு ஞானம், வைராக்கியம், பக்தி ஆகிய மூவருக்கும்
உடம்பில் வலிமை தோன்றியது. இவ்வாறு ஸ்ரீமத் பாகவத கதைகளை சப்தாக விதிப்படி கேட்ட ஞானம், வைராக்கியம், பக்தி இவ்வாறு ஸ்ரீமத் பாகவத கதைகளை சப்தாக விதிப்படி கேட்ட ஞானம், வைராக்கியம், பக்தி ஆகிய மூவருக்கும் உடம்பில் வலிமை தோன்றியது. மூவரும் இளமை பெற்றனர். அனைத்து ஜீவராசிகளின் இதயங்களிலும் தம்பால் ஈர்த்தனர். தம் விருப்பம் நிறைவேறவே நாரதரும் பெருமகிழ்ச்சி கொண்டார். அவர் உடல் புலங்காங்கிதம் அடைந்தது. பரமானந்த கடலில் மூழ்கி திளைத்தார். இவ்வாறு ஸ்ரீமத் பாகவத கதைகளை கேட்ட பகவத் பக்தரான நாரதர் கைகளை கூப்பிய வண்ணம் அன்பினால் நாதர் தடுக்க சனகாதி முனிவர்களை நோக்கி கூறினார். நாரதர் கூறுகிறார், இன்று நான் பிறர்க்கரிய பெரும் பேறு பெற்றேன். கருணையே வடிவான தாங்கள் எனக்கு அருள் புரிந்தீர்கள். அனைத்து பாவங்களையும் நீக்கும் பகவான் ஸ்ரீ ஹரியை பெற்றுவிட்டேன். தவச்சீலர்களே, அனைத்து அறங்களிலும் இந்த ஸ்ரீமத் பாகவத சிரவணமே மிக மிக உயர்ந்தது என்று நினைக்கிறேன். ஏனெனில் இது நாரதரே சொல்லிட்டார். சிரவணம் தான் எல்லா தர்மத்தை விட சிறந்தது. தவசீலர்களே, அனைத்து அறங்களிலும் இந்த ஸ்ரீமத் பாகவத சிரவணமே மிக மிக உயர்ந்தது என்று நினைக்கிறேன். ஏனெனில் இது கேட்டபொழுதே ஸ்ரீ வைகுண்டத்தில் விளங்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை பெற்று விடுகிறோமே. சூதர் கூறுகிறார், சவுனகரே, ஸ்ரீ விஷ்ணு பக்தரான நாரத மகரிஷி இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கையில் ஸ்ரீ விஷ்ணு பக்தரான நாரத மகரிஷி இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கையில் அவதூதராக இங்கும் அங்கும் நிலையின்றி தெரிந்து வரும் யோகேஸ்வரனான சுகாச்சாரியர் அங்கு வந்து சேர்கிறார். ஆனந்தவனத்தில் சனகாதி முனிவர் ஸ்ரீமத் பாகவத சப்தாக வேள்வி ஞான வேள்வி ஆனந்தவனத்தில் சனகாதி முனிவர் ஸ்ரீமத் பாகவத சப்தாக ஞான வேள்வியை முறைப்படி முடித்த போது வியாசரது புதல்வரான சுகாச்சாரியார் தெய்வாதீனமாக அங்கு வந்து நின்றார். அவரோ 16 வயதினர். ஆனந்தவனத்தில் சனகாதி முனிவர் ஸ்ரீமத் பாகவத சப்தாக ஞான வேள்வியை முறைப்படி முடித்த போது வியாசரது புதல்வரான சுகாச்சாரியார் தெய்வாதீனமாக அங்கு வந்து நின்றார். அவரோ 16 வயதினர். ஆன்ம ஒளி பெற்றவர், ஆத்ம ஞானி, அறிவு கடலை பொங்க செய்யும் பௌர்ணமி நிலவு. ஸ்ரீமத் பாகவதத்தை காதலாகி கசிந்துருகி மெல்லிய குரலில் நிதானமாக சொல்லிக் கொண்டிருப்பவர். அளவற்ற ஒளி படைத்த ஸ்ரீ சுகர் அங்கு வந்ததும் அந்த அவையிலிருந்த அனைவரும் விரைவாக எழுந்து நின்று வணங்கி ஒரு உயர்ந்த பிடத்தில் அவரை அமரச் செய்தனர். நாரதர் மனம் கசிந்து உருக அவரை பூஜித்தார். ஸ்ரீ சுகரம் ஆசனத்தில் சுகமாக அமர்ந்து, நான் சொல்லும் இந்த தூய்மையான செய்தியை கேளுங்கள் என்று கூறலானார். ஸ்ரீ சுகர் கூறினார், நீங்கள் அனைவரும் பரம ரசிகர்கள், சான்றோர்கள். ஸ்ரீமத் பாகவதம் வேதங்களாகிற கற்பகத் தருவிலிருந்து தானாக பழுத்து நழுவி விழுந்த பழம். இது மரத்திலிருந்து கைகளால் கொய்யாத பழம். சுகபிரமமாகிய கிளி கொத்திய பழம். தேவருலக இன்னமுதிலும் சுவையான பகவத் கதை அமுது நிரம்பியது. முழுக்க முழுக்க ரசமானது. தோலோ கொட்டையோ அல்லது அது போன்ற தகுந்த எந்த பொருளும் அற்றது இந்த பாகவதம். இது இம்மானிட உலகில்தான் எளிதாக கிடைப்பது. உடலில் உயிர் உள்ளவரை இவ்வமுதை அறிந்து கொண்டே இருங்கள். இந்த ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தை ஸ்ரீ வேதவியாசர் ஸ்ரீ சுகர் கூறினார், நீங்கள் அனைவரும் பரம ரசிகர்கள், சான்றோர்கள். ஸ்ரீமத் பாகவதம் வேதங்களாகிற கற்பகத்தருவிலிருந்து தானாக பழுத்து நழுவி வைந்த பழம். இது மரத்திலிருந்து கைகளால் கொய்யாத பழம். சுகபிரமமாகிய கிளி கொத்திய பழம். தேவருலக இன்னமதினும் சுவையான பகவத் கதை அமுது நிரம்பியது. முழுக்க முழுக்க ரசமானது. தோலோ கொட்டையோ அல்லது அது போன்ற தள்ளத்தகுந்த எந்த பொருளும் அற்றது. இது இம்மானிட உலகில்தான் எளிதாக கிடைப்பது. உடலில் உயிர் உள்ளவரை அமுதை அறிந்து கொண்டே இருங்கள். இந்த ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தை ஸ்ரீ வேதவியாசர் என்கிற பெருந்தவசி எழுதியுள்ளார். இதில் தன்னலமோ
அது சூதுவாதோ இல்லாத தூய தர்மநெறி உபதேசிக்கப்படுகிறது. தூய உள்ளம் கொண்ட சான்றோர்கள் ஏத்தும் பரம்பொருளான பகவானை பற்றி இதில் வர்ணிக்கப்பட்டுள்ளது. பரம்பொருளான இறைவன் என்று அனைத்து நலன்களையும் அருள்பவர். அவர்தானே உண்மை பொருள். ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம் என்னும் முத்தாபங்களையும் வேரோடு கலைப்பவர். இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கைக்கொண்டவன் வேறு சாஸ்திரங்களையோ வேறு சாதனங்களையோ ஏற்க தேவையில்லை. பல பிறவிகள் செய்த புண்ணியத்தின் பலனாக ஒருவன் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்க ஆவல் கொள்வானாகில் அக்கணமே அவனது இதய கமலத்தில் இறைவன் வந்து அமர்ந்து விடுகிறார். இந்த ஸ்ரீமத் பாகவதம் புராணங்களுக்குள் திலகம் போன்றது. இறையடிகளுக்கான பொக்கிஷம், அதாவது வைஷ்ணவர்களுக்கு தனம். இது பரமம்சர்களான பெருந்தவசிகள் அடையும் விருப்பம் தூய ஞானமே. இதில் பெரும்பாலும் கூறப்பட்டுள்ளது ஞானம், வைராக்கியம், பக்தியோடு கூடிய பற்றற்ற மோட்ச மார்க்கமே இதில் விளக்கப்பட்டுள்ளது. பக்தியோடு இதை கேட்பவன், படிப்பவன், மனனம் செய்பவன் முக்தியை பெறுவான். சுவை மிகுந்த இந்த ரசம் சொர்க்கம், சத்தியலோகம், கைலாயம், ஸ்ரீ வைகுண்டம் முதலிய எங்குமே பிறருக்கு அறியது. எங்கேயுமே கிடையாது. சொர்க்கலோகத்திலும் கிடைக்காது, பாகவத ரசம் ஸ்ரீ வைகுண்டத்தில் கிடைக்காது, கைலாசத்தில் கிடைக்காது, சத்தியலோகத்தில் கிடைக்காது, எங்கேயுமே கிடைக்காது. இந்த பூமியில் தான் இந்த பாக்கியம் கிடைக்கும் உண்டு. நம்ம தான் பாக்கியசாலிகளே. நீங்கள் இவ்வுலகத்தால் கொடுத்து வைத்தவர்கள். ஆகவே கிடைத்த போதே வேண்டும் அளவு அள்ளி பருகுங்கள், விட்டுவிடாதீர்கள். பின்பு பார்த்து கொள்ளலாம் என்று வாளா இருக்காதீர்கள். சூதர் கூறுகிறார். இவ்வாறு சுகபிரமம் கூறியது கொண்டிருக்கும் போதே பிரகலாதன், பலி சக்கரவர்த்தி, உத்தவர், அர்ஜுனன் முதலிய தன் அடியார்களோடு சாக்ஷாத் பகவான் ஸ்ரீஹரி அச்சபையில் திடீரென தோன்றினார். அப்பொழுது நாரத மகரிஷி பகவானையும் அவரோடு வந்திருந்த அடியார்களையும் முறைப்படி பூஜித்தார். பகவான் மகிழ்ந்தது கண்டு தேவரிஷி நாரதர் அவரை ஒரு விசாலமான சிங்காசனத்தில் அமர்த்தினார். அவையினர் பகவான் மகிழ்ந்தது கண்டு தேவரிஷி நாரதர் அவரை ஒரு விசாலமான சிங்காசனத்தில் அமர்த்தினார். அவையினர் அனைவரும் அவர் எதிரில் பகவத்குணங்களை கீர்த்தனம் செய்யலாயினர். அக்கீர்த்தன வைபவத்தை காண பரமசிவன் பார்வதியுடன் வந்து சேர்ந்தார். பிரம்மாவும் வந்திருந்தார். பகவானது கீர்த்தனம் ஆரம்பமாயிற்று. பிரகலாதன் நடுக்கத்தின் காரணமாக கைகளில் தாளம் போடலானார். உத்தவர் ஜால்ரா போட்டார். நாரதர் வீணை வாசித்தார். சங்கீத வித்தையின் ஸ்வர ஆலாபனைகளில் கைத்தேர்ந்த அர்ஜுனன் ராகத்தை விரிவாக ஆலாபனை செய்தான். இந்திரன் மிருதங்கம் வாசித்தான். சனகாதி முனிவர்கள் பஜனையின் இடையிலே ஜெய ஜெயா, போற்றி போற்றி என்று கோஷம் செய்தனர். இதற்கெல்லாம் முன்பாக சுக மகரிஷி பலவிதமான நர்த்தனங்களால் அக்கீர்த்தனைகளின் உட்பொருளை விளக்கலானார். இதற்கடையில் ஒளிமயமாக விளங்கும் பக்தி, ஞான, வைராக்கியம் ஆகிய மூவரும் நடிகர்கள் போல நடனமாடத் தொடங்கினர். இவ்வாறு உலகளுக்கு எட்டாத தெய்வீகமான பஜனையை கண்ட பகவான் மனமகிழ்ந்து கூறலானார். இப்பொழுது நீங்கள் கூறும் கதை அழகையும் பாட்டின் இனிமையும் கண்டு மிக மகிழ்ந்தேன். உங்களது பக்தி என்னை உங்கள் வசமாக்கிவிட்டது. ஆகவே விரும்பும் வரத்தை கேளுங்கள். இவ்வாறு பகவான் கூறியதை கேட்டு மகிழ்ந்த அவையினர் காதலாகி கசிந்துருங்கு பகவானிடம் கேட்கலாயினர். இறைவா, இனி எங்கெங்கெல்லாம் ஸ்ரீமத் பாகவத சப்தாகம் சிரவணம் நடக்கிறது, அங்கெங்கெல்லாம் தங்கள் அடியாருடன் வந்திருந்து காட்சி தர வேண்டும். இதுதான் வரமாக கேட்குறாங்க பகவானிடத்தில். இதுவே எங்களது விருப்பம். இதை தாங்கள் பூர்த்தி செய்து தர வேண்டும். இறைவனும் அப்படியே ஆகட்டும் என்று வரமருளி மறைந்தருளினார். யார்? கிருஷ்ண பரமாத்மா. அவர்தான் அச்சுதனாயிற்று. பக்தர்களின் விருப்பத்தை நழுவ விடாதவர். அவன்தான் அச்சுதன் பேர் இருக்கு. இதன்பின் நாரதர் பகவான் மற்றும் அவரது பார்ஷதர்களின் திருவடிகளில் விழுந்து வணங்கி பின் ஸ்ரீ சுகபிரம்மம் முதலிய தவசிகளின் திருவடிகளிலும் விழுந்து வணங்கினார். ஸ்ரீமத் பாகவத கதைகளாகிற இன்னமுதத்தை பருகியதால் அனைவரும் மகிழ்ச்சியில் திளைத்தனர். ஸ்ரீமத் பாகவத கதைகளாகிற இன்னமுதத்தை பருகியதால் அனைவரும் மகிழ்ச்சியில் திளைத்தனர். ஜீவாத்மா, மாயை, பரமாத்மா, இந்த உலகம் ஆகிய அனைத்தும் வேறு என்கிற அவரது அறியாமை அகன்றது. அனைவரும் தத்தம் இடம் சென்றனர்.
அப்போது ஸ்ரீ சுக மகரிஷி பக்தி ஞான வைராக்கியம் ஆகிய மூன்றையும் தமது சாஸ்திரமான ஸ்ரீமத் பாகவதத்தில் நிலைப்படுத்தினார். ஆகவே இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை சேவிக்கும் அடியார்களது திருவுள்ளத்தில் பகவான் வந்து அமர்கிறார். ஏழ்மை நோயால் துன்பப்படுபவர்கள், மாயை அறியாமை என்கிற பிசாசினால் அவதிப்படுபவர்கள், உலகில் கடலில் விழுந்து தவிப்பவர்கள் ஆகியவர்களின் துன்பங்களை கலைந்து நலமளிப்போம் யாம் என்று ஸ்ரீமத் பாகவதம் கர்ஜனை புரிகிறது. சவுனகர் கேட்கிறார், சூத புராணிகரே, சுகபிரம்ம ரிஷி இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை பரிஷத்துக்கு எப்பொழுது கூறினார்? கோகர்ணன் துந்துகாரிக்கு எப்பொழுது சொன்னான்? சனகாதி முனிவர்கள் நாரதற்கு எப்பொழுது கூறினர்? எங்களது சந்தேகத்தை கருணையோடு தெளிவாக்க வேண்டுகிறோம். சூதர் பதில் கூறுகிறார், பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தமது ஸ்ரீவைகுண்டம் சென்ற பின் கலியுகம் ஆரம்பித்து 30 வருடங்கள் கழித்து புரட்டாசி மாதம் வளர்பிறை நவமி அன்று ஸ்ரீ சுகர் ஸ்ரீமத் பாகவதத்தை கூற ஆரம்பித்தார். மன்னர் பரிசுத்த ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டபின் கலியுகத்தின் முதல் 200 வருடங்கள் கழித்து ஆடி மாதம் வளர்பிறை நவமியில் கோகர்ணன் துந்துகாரிக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை கூறினான். இதற்கு பிறகு கலியுகத்தில் மேலும் 30 வருடங்கள், அதாவது 230 வருடங்கள் கழித்து கார்த்திகை மாதம் சுக்லபட்ச நவமி அன்று சனகாதி முனிவர்கள் ஸ்ரீமத் பாகவதத்தை நாரதற்கு கூற ஆரம்பித்தனர். குற்றமற்றவரே சவுனகரே, நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைத்ததா? கோரமான கலியுகத்தில் சம்சார துயர கடலை கடக்க ஒரே வழி ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பதே. இதுதான் உலகில் துன்பங்களை நீக்கும் ஒரே மருந்து. ஆகவே சான்றோர்களே, இக்கதை அமுதை விருப்பத்தோடு பருகுங்கள். ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு இதுவே உகப்பானது. பாவங்கள் அனைத்தையும் நொடியில் களைவது முக்தி பெறுவதற்கான ஒரே வழி. இறையன்பை பக்தியை பெருக்குவது. வேறு நலன் தரும் சாதனங்கள் உண்டா? வேறு நலன் தரும் சாதனங்கள் உண்டா என தேட வேண்டாம். எதையும் தேட வேண்டாம். தீர்த்த யாத்திரை செய்வதால் தான் என்ன கிடைக்கப் போகிறது? பாவிகளை தண்டிக்க பாசத்தை கையிலேந்திய தன் தூதர்களை கண்ட யம தர்மராஜன், தூதர்களே, இதோ பாருங்கள், இறைவனது பகவான் கிருஷ்ண கதை அமுதை பகவானுடைய கதை அமுதை பருகி நிற்பவர்களிடம் செல்லாதீர்கள், ஒதுங்கி நில்லுங்கள். பிறரை தண்டிக்கும் தகுதி தான் நமக்கு உண்டு. பிறரை தண்டிக்கும் தகுதி தான் எனக்கு உண்டு. பகவானது அடியார்களை அன்று என்று அவர்கள் காதுகளில் ரகசியமாக கூறினார். யமதர்மராஜா யமதூதர்களிடத்தில் ரகசியமாக கூறினார். சுவையற்ற உலகில் விஷயங்களை நச்சு பொருட்களில் உலகில் விஷயங்களான நச்சு பொருட்களில் கொண்ட ஆசையால் மதிமயங்க நிற்கும் அறிவெளிகளே, உங்கள் நலனுக்காக அரை நொடி நேரமாவது ஸ்ரீ சுகர் கூறிய ஸ்ரீமத் பாகவதமாகிற ஒப்பற்ற கதையமுதத்தை பருகுங்கள். அற்பமான கதைகள் நிரம்பிய தீய வழியில் வீணாக ஏன் அலைந்து திரிகிறீர்கள்? இக்கதை உங்கள் காதுகளில் புகுந்ததுமே முக்தி இன்பம் உங்கள் கைகளில் வந்து அமரும். இதற்கு சாட்சி யார் என கேட்கிறீர்களா? பரிசுத்த மன்னன் தான் சாட்சி. அன்புச்சுவை நிறைந்து விளங்கும் வெள்ளத்தில் நிலை நின்று ஸ்ரீ சுகர் இக்கதைகளை கூறியுள்ளார். எனது கண்டத்தில் தொண்டையில் இதன் சுவை நிற்குமோ? எவனது கண்டத்தில் தொண்டையில் இந்த சுவை நிற்குமோ அவன் ஸ்ரீ வைகுண்டத்தில் தலைவனாகிறான். சவுனகரே, பல சாஸ்திரங்களை நன்கு படித்து பின் மறைத்து வைத்திருந்த இந்த இரகசியத்தை உங்களுக்கு கூறுகிறேன். அனைத்து சாஸ்திரங்களையும் பிழிந்தெடுத்து சாறு இந்த ஸ்ரீமத் பாகவதமே. சித்தாந்தங்களின் பிழிவும் இதுதான். இந்த பிரபஞ்சத்தில் இதை காட்டிலும் பவித்திரமானது வேறொன்றுமில்லை. எல்லையற்ற உயர்ந்த ஆனந்தம் வேண்டுமா? 12 ஸ்கந்தங்களை உடைய பாகவத கதைமத்தை பருக்குங்கள். எல்லையற்ற ஆனந்தம் உண்டாகும். விதிமுறை தவறாத பக்தியோடு இதை கேட்பவன், தூய மனம் படைத்த இறை அடியார்களின் முன் இதை கூறுபவன் ஆகிய இருவரும் வழிமுறை தவறாது ஒழுகிய காரணத்தால் இதன் முழு பயனையும் பெறுவார்கள். மூவுலகிலும் அவர்கள் பெறுதற்கு அரிதானவை என எதுவுமே இல்லை. அவள்தான் இகபர இன்பங்களை பெறுகிறார்களே. ஸ்ரீ பத்ம புராணம் அப்படியேப்பட்டது. பாகவதம், ஸ்ரீமத் பாகவத பெருமைகளை அவ்வளோ சொல்லியிருக்காரு பாருங்க. ஸ்ரீ பத்ம புராணம்
ஸ்ரீமத் பாகவத மகாத்மியத்தில் 6வது அத்தியாயம் முற்றிற்று. ஸ்ரீமத் பாகவத மகாத்மியம் முற்றிற்று. ராம 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 ராம. சரி, பூர்த்தி பண்ணிடலாம். பாராயணம் பூர்த்தி பண்ணிட்டு காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனா வா பிரகதே ஸ்வபாவாத் கரோமி எத்தத் சகலம் பரஸ்மை நாராயண எது சமர்ப்பயாமி. ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தம் न्यायेन मार्गेण महिमैषः को ब्राह्मणेभ्यः सोमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनः भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं सौभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. अपुत्रा पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अतनः सदनः सन्तु जीवन्तु शरदं शतं भवे भवे यदा भक्तिः पादयोस्तव जायते तदा कुरुष्व देवेश नादस्तं नो यद प्रभो नाम संकीर्तनं यस्य सर्वभावप्रणाशनं प्रणमदुःखशमनः तं नमामि हरिं परं. सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयः सर्वे पत्राणि स्पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. लाभस्तेषां जयस्तेषां कुतस्तेषां पराभवः येषाम् इन्दीवरस्यामो हृदये सुप्रतिष्ठितः. देवदेव जगन्नाथ पुण्यश्रवणकीर्तनः शब्दः श्रवणं देव सबलं कुरु सर्वदा. नीलाम्बुद श्यामलाय पीताम्बरधराय च हरिचन्दनयुक्ताय गोविन्दाय अस्तु मङ्गलं. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाप्तये वसुदेव तनुजाय वासुदेवाय मङ्गलं. वासुदेवाय मङ्गलम्. श्री हरि नमः शरण नमः गोविंदा जीवनस्मरण गोविंद गोविंद. जय जानकांत स्वामी जय जय राम राम. आंजनेय स्वामी की जय. सीतापदे राम 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 राम. श्री सतगुरु महाराज की जय. साधु की जय. राम 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 राम. தோட பூர்த்தி பண்ணிப்போம். அப்புறம் முதல் ஸ்கந்தத்துலேருந்து நம்ம அடுத்தது பாராயணம் பண்ணலாம். அடுத்த பகுதியில் ராம 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 ராம. இது வரைக்கும் மகாத்மியம் பூர்த்தி ஆகிடுச்சு. அப்புறமா பாகவதம் முதல் ஸ்கந்தத்துலேருந்து அடுத்த பகுதியில் ஆரம்பிக்கலாம். ராம 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 ராம. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ராம ராம ராம. ஸ்ரீமத் பாகவத பகவான் கி ஜெய். ராம 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 ராம.